ரசிகனே என் அருகில் வா, ரசிகனே என் அருகில் வா, ரசிக்கவா. வணக்கம் ராஜா ரசிகர்களே, நம்ம ராஜ ரசிகன் மற்றும் ராஜ தர்பார் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சில பாடல்கள் நம் மனதுக்கு நெருக்கமானதாக இருப்பதற்கு அதில் உள்ள வரிகளும் பாடகர்களின் குரலும் மட்டுமல்ல, அந்த பாடலுக்கு உயிர் கொடுக்கும் இசையும் தான் காரணம். இன்று நாம் ஒரு பாடலை மட்டுமல்ல, அந்த பாடலுக்குள் இசைஞானி இளையராஜா புதைத்து வைத்திருக்கும் இசை புதையலை தான் பார்க்கப் போகிறோம். அறுவடை நாள் திரைப்படம் ஒரு அழகான கிராமப்புற கதை. அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு காவியம் அரங்கேறும் நேரம் என்ற பாடல் இளையராஜாவும் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு அற்புதமான டூயட். இந்த பாடல் ஒரு காதலை, ஒரு ஏக்கத்தை, ஒரு சோகத்தை என்று பல உணர்வுகளை ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தும். ஆனால் இந்த உணர்வுகளின் ஆழத்தை நம் இதயத்திற்குள் கடத்துவது பாடல் வரிகள் அல்ல, அந்த பாடலின் இடையிசைகள்தான். பாடல் தொடங்குவதற்கு முன் ஒரு புல்லாங்குழலின் மெல்லிய இசை கேட்கும். அது ஒரு தனிமையின் அழைப்பு போல. ஒரு கவிதை தொடங்குவதற்கு முன் ஒரு ஓவியம் வரையப்படுவது போல இந்த இசை நம் மனதை அந்த பாடல் உலகிற்கு தயார் செய்கிறது. பாடலின் முதல் சரணம் முடிந்து அடுத்த சரணத்துக்கு போகும் முன் ஒரு இடையிசை வருகிறது. இது இளையராஜாவின் மேதைமையை உலகிற்கு உணர்த்திய ஒரு பகுதி. ஒரு மென்மையான வயலினின் இசை தொடங்கும். அது ஒரு மெல்லிய சோகத்தை கடத்தும். அதைத் தொடர்ந்து வரும் ரிதம் டிராக் நம் இதய துடிப்பின் ஒலியைப் போல இருக்கும். அது ஒரு வேகத்தை, ஒரு பரபரப்பை, ஒரு உணர்வு பூர்வமான பயணத்தை குறிக்கும். இந்த இடையிசையில் ஒரு புல்லாங்குழல், ஒரு வயலின், ஒரு கீபோர்டு, ஒரு ரிதம் டிராக் என அனைத்தும் தனித்தனியே இசைக்காமல் ஒரு குழுவாகச் சேர்ந்து ஒரு அழகான உரையாடலை நடத்துவது போல இருக்கும். ஒரு காதல் கதையை வெறும் இசை மூலமாக சொல்லுவதுதான் இந்த இடையிசையின் சிறப்பு. இந்த இசை ஒரு காதலியின் ஏக்கத்தையும் காதலனின் தேடலையும் நம் மனக்கண் முன் நிறுத்தும். பாடலின் இரண்டாவது சரணம் முடிந்ததும் வரும் இசை முதல் இடையிசைக்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். முதல் இடையிசை ஏக்கத்தையும் சோகத்தையும் வெளிப்படுத்தினால், இந்த இரண்டாவது இடையிசை ஒரு கொண்டாட்டத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு புத்துணர்ச்சியை குறிக்கும். கீபோர்டன் குறும்புத்தனமான இசை தொடங்கும். அது ஒரு குறும்புத்தனமான சிரிப்பை போல. இந்த கீபோர்டன் இசை ஒரு மகிழ்ச்சியான நினைவை, ஒரு இனிமையான தருணத்தை குறிக்கும். இதுல இன்னொரு அற்புதமான விஷயம், சில இடங்களில் வரும் வயலின் இசை அந்த மகிழ்ச்சியை கொஞ்சம் ஆழப்படுத்துவது போல இருக்கும். இது இளையராஜாவின் இசையில் மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம். சந்தோஷமான தருணங்களிலும் ஒரு மெல்லிய சோகம் இருக்கும், சோகமான தருணங்களிலும் ஒரு மெல்லிய மகிழ்ச்சி இருக்கும் என்பதை அவர் இந்த இசையின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். இந்த இரண்டாவது இடையிசையில் இசைக்கருவிகள் ஒரு நடனத்தைப் போல அசைந்து ஆடும். ஒவ்வொரு கருவியும் அதன் பங்களிப்பை மிகச் சரியாகச் செய்யும். ஒரு முழுமையான கொண்டாட்டத்தை ஒரு நொடியில் நம் மனதுக்குள் கடத்துவது இந்த இடையிசையின் தனித்துவம். இப்படி ஒரு பாடல் முழுவதுமே இடையிசைகள் வெறும் வரிகளுக்கான இடைவெளியாக இல்லாமல் கதையின் ஒரு அங்கமாகவே செயல்படுகின்றன. இளையராஜா ஒரு இசையமைப்பாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு கதை சொல்லி. அவர் இசை கருவிகள் மூலம் கதையை சொல்கிறார். ஒரு புல்லாங்குழலின் ஒரு ஒலி, ஒரு வயலினின் ஒரு இசை, ஒரு ட்ரம்ஸின் ஒரு துடிப்பு என ஒவ்வொன்றும் ஒரு உணர்வை கடத்துகிறது. ஒரு காவியம் அரங்கேறும் நேரம் பாடல் ஒரு கவிதையாக மட்டுமல்ல, ஒரு சிம்போனியாகவும் இருக்கிறது. அந்த சிம்போனியை உருவாக்கிய இளையராஜாவின் மேதைமையை நாம் ஒவ்வொரு முறையும் கொண்டாட வேண்டும். இந்த இசையின் ஒவ்வொரு நொடியும் ஒரு அழகான ஓவியம் போல நம் மனதை கவர்ந்து செல்கிறது. இந்த முயற்சிகள் ராஜாவின் இசைக்கு நாங்கள் செய்யும் ஒரு சிறிய காணிக்கை. அவருடைய இசை ஒரு பெருங்கடல், அதில் நாங்கள் மூழ்கி எடுத்த ஒரு முத்து இது. இந்த ராஜ பொக்கிஷ தேடல் சீரீஸின் முதல் அத்தியாயம் இது. உங்கள் ஆதரவு இருந்தால் இன்னும் பல மறைக்கப்பட்ட வைரங்களை தேடி புதுப்பித்து உங்கள் முன் சமர்ப்பிக்க காத்திருக்கிறோம். இந்த முழு பாடல்களையும் கேட்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த அதிகம் கேட்கப்படாத ராஜா பாடல்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் உங்கள் விருப்ப பாடலும் இடம்பெறலாம். மறக்காமல் ராஜ ரசிகன் மற்றும் ராஜ தர்பார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு இனிய இசை பயணத்தில் சந்திப்போம். ரசிகனே என் அருகில் வா, ரசிகனே என் அருகில் வா.
ரசிக்கவா